ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதியில் வந்துட்டு கங்கா வந்து காவேரி கிட்ட உட்காந்து பேசிட்டு போகிறாங்க இல்லையா. விஜய் வந்து நீ வந்து புரிஞ்சுக்கோ, அவர் நல்லவர் தான், உனக்காக நல்லது தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கங்கா பேசிட்டு போனதுக்கப்புறமா காவேரி வந்து சரி நம்ம மனசு மாறி நம்ம வந்து விஜய்கிட்ட போய் பேசலாம், நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிவிட்டு சாரி கேட்கலான்னு வர்றப்ப வந்து இந்த வெண்ணிலா வந்து என்ன பண்ணிட்டாங்க, விஜய் அப்படின்னு கூப்பிட்டாங்க. விஜய்க்கு தாங்க முடியல. அந்த டைம் பார்த்து காவேரி வராங்க. வந்தோடனே பயங்கரமாக அவங்களுக்கு ஆயிடுது, என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரி வா வா, வெண்ணிலா வந்து என்ன விஜய்ன்னு சொல்லி கூப்பிட்டா, இவ்வளோ பாரு இங்கே பாரு என்னை கூப்பிட்டா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஹாப்பியாக வந்து விஜய் சொல்லிட்டு இருக்காரு. காவேரி பயங்கரமாக அதிர்ச்சியில் இருக்காங்க. என்னடா இப்படி ஆயிடுச்சே, நம்ம பேச வந்தோமே அப்படின்ட்டு காவேரி ஃபீல் பண்ணிவிட்டு வெளியில் வராங்க. ரூமுக்குள்ளேருந்து வெளியில் வராங்க. அதையும் விஜய் பார்க்குறாரு. பார்த்துட்டு என்னடா காவேரி வெளியில் போகிறா, அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு போல் அப்படின்னு நினச்சிட்டு அவரும் ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் காவேரி வந்து மனசு கஷ்டத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக வந்து விஜய் உணர்றாரு. நம்ம வந்து வெண்ணிலா கிட்ட பேசுகிறது காவேரிக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்றத உணர்றாரு. நிஜமாவே அது சூப்பரான விஷயம்.